ஓகே, நான் லாஸ்ட் கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கேசி பிராண்ட்லேருந்து EDZ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஎம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎம் என்னோட யூசேஜ்க்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். இதுதான் இந்த கேசி EDZ ஐஎம் வர பாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஓகே, இதான் நமக்கு இந்த கேசி EDZ ஐஎம் வர பாக்ஸ். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பாக்ஸ் பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக கேசி ஐஎம்ஸ் நமக்கு எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி சேம் பேக்கேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மேலேயே நமக்கு வந்து ஐஎம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஐஎம் நம்ம கிட்ட இருக்கிற கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், பார்க்க நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் வந்து இருக்கு. ஸோ ஐஎம் வச்சுட்டு வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உள்ள நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கவர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு வந்து ஒயர் வந்து இருக்கு. இங்கே நம்ம கேபிள் பொறுத்த வரைக்கும் சில்வர் பிளேட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து டைப் சி வேரியன்ட். இங்கே டைப் சி கீழே நமக்கு ஒரு பட்டன் இருக்கு. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க தெரியும். இது நல்ல ஒரு பிரைடட் கேபிள் இது. அதுக்கப்புறம் நம்ம யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா ஐஎம் பாக்ஸ்ல நமக்கு இயர் டிப்ஸ் வந்து கொடுப்பாங்க. பட் இந்த ஐஎம் நமக்கு இயர் டிப்ஸ் வந்து கொடுக்கல. ஓகே, அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த ஐஎம் நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஒன்று 3.5mm, இன்னொன்று வந்து டைப் சி. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து டைப் சி வெர்ஷன். அதே மாதிரி நமக்கு இந்த ஐஎம்ல வந்து ரெண்டு கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு, பிளாக் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஒயிட் கலர் வேரியன்ட். இங்கே நம்ம ஒயிட் கலர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் வந்து இருக்கு. இது நமக்கு வந்து ஐஎம் உள்ள என்ன டிரைவர் இருக்கு அப்படின்னு டிரான்ஸ்பரண்டா வந்து பார்த்தா கிடையாது, ஃபுல்லாக நமக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இதே உங்களுக்கு அந்த பிளாக் கலர் இருக்கு. பிளாக் கலர் நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் நமக்கு உள்ள என்ன டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்க முடியும். பட் ஆனால் இந்த ஒயிட்டோட லுக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ரீமியமா இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு பேசிக்காக இந்த ஐஎமோட வந்து இயர் டிப்ஸ் எனக்கு வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. பட் ஆனால் ஒரு சில பேருக்கு நமக்கு டிஃபால்ட்டாக ஒரு இயர் டிப்ஸ் வந்து செட் ஆகாது. அந்த மாதிரி டைம் நம்ம பாக்ஸ்லேயே வந்து எக்ஸ்ட்ரா சிலிக்கான் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். பட் இந்த டைம் நமக்கு இந்த பாக்ஸில் வந்து சிலிக்கான் இயர் டிப்ஸ் வந்து கொடுக்கல. இந்த சிலிக்கான் இயர் டிப்ஸ் நம்ம பாக்ஸில் ஆட் பண்ணுறதுனால பெரிய காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறது கிடையாது. ஆனால் எதுக்கு ஸ்கிப் பண்ணாங்கன்னு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு இந்த டிஃபால்ட்டாக இயர் டிப்ஸ் செட் ஆகலை அப்படின்னு நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிக்கணும். பட் பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு அந்த பிரச்சனை வந்து இருந்திருக்காது. இந்த ஐஎம் வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து இருக்கு. அதனால் நம்ம சாங் வந்து பார்த்தா கொஞ்சம் லாங் டைம் யூஸ் பண்ணுற போது நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஐஎம்ல இருக்க எக்ஸாமிக் டிசைன் நல்ல ஒரு ஃபிட் நமக்கு வந்து பார்த்தா கொடுக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரண்ட்ல நமக்கு வந்து மெட்டல் மெஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் நமக்கு வந்து பார்த்தா தூசி போய் அடைச்சிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்காது. ஸோ ஓவரால் ஃபிட்டிங் எந்த பிரச்சனையும் வந்து பார்த்தா கிடையாது. டிஃபால்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு செட் ஆகலை அப்படின்னா வேற ஏதாவது இயர்ஃபோன் வந்து எடுத்து மாட்டி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சில்வர் பேட்டட் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த சில்வர் பேட்டட் கேபிள் இந்த ஐஎமோட ஒயருக்கு நல்ல ஒரு லுக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. அட் த சேம் டைம் நம்ம சில்வர் பேட்டட் கேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் டிரான்ஸ்மிஷன் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் முதலே சொன்ன மாதிரி இந்த ஐஎம் ரெண்டு வருஷன் வந்து இருக்கு, டைப் சி தென் 3.5mm. ஸோ நமக்கு இருக்கிற டைப் சி வேரியன்ட். இங்கே நம்ம டைப் சி வெர்ஷன் இருக்கிறனால நம்ம ஒரு சில ஐஎம் டெடிகேட்டட் டேக் வந்து பார்த்துருப்போம். அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டைப் சியில் ப்ளக் பண்ண உடனே நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்து கேஜியோட லோகோ வந்து வரும் பார்ப்பீங்க. அது கீழே நமக்கு ஒரு சின்ன பட்டன் வந்து பார்த்தா இருக்கு. இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு அந்த ப்ரீசெட் வந்து பார்த்தா சேஞ்ச் ஆகுது. லைக் நமக்கு வந்து பேஸ் பூஸ்ட் ஆன மாதிரி, இல்லை வந்து பார்த்தா வோக்கல்ஸ் மட்டும் வந்து பார்த்தா கொஞ்சம் பிரியாரிட்டி கொடுத்த மாதிரி, அதுக்கப்புறம் ஹை ஃப்ரீக்வன்சிஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி நமக்கு ஒரு 4 மோடு வந்து இருக்கு. நீங்கள் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க அந்த டைப் சி வெர்ஷனில் வந்து மைக் நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கு. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து சுவிட்ச் மாதிரி வந்து இருக்கும். அந்த சுவிட்ச் நம்ம எனேபிள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மைக்கை வந்து பார்த்து ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் நம்ம சாங் நம்ம ஓடிட்டு இருக்கும்போது கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். லைக் நீங்கள் சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா சாங் பாஸ் ஆகும், ப்ளே ஆகும். இதே நீங்கள் டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ராக் வந்து போகும். ட்ரிபிள் டைம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ட்ராக் வந்து பார்த்தா வரும். இங்கே நம்ம வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த பட்டனும் வந்து பார்த்தா கிடையாது. இங்கே நம்ம மைக் ஆன் ஆஃப் பட்டன் பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் கண்ட்ரோல் பட்டன் கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இங்கே கேபிளோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிரைட்டட் கேபிள் இது. நம்ம ஈஸியாக வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்க முடியும். திரும்பி எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே ஒரு சிங்கிள் டைனாமிக் டிரைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம டைனாமிக் டிரைவர் வந்து லோ ஃப்ரீக்வன்சிஸ் ஹேண்டில் பண்ணும். இங்கே நம்ம லோ ஃப்ரீக்வன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் தான். இங்கே பேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஐஎம்ல வந்து நல்லா டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஐஎம் நமக்கு வந்து வி ஷேப்டு சவுண்ட் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பேஸ் அண்ட் ஐஸ் நமக்கு வந்து நல்லா ஜாஸ்தியாக வந்து இருக்கு. அட் த சேம் டைம் மிட்ஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் பின்னாடி இருக்கிற மாதிரி வந்து இருக்கு. இந்த ஐஎமோட மெயின் ஹைலைட்டே இங்கே வந்து பார்த்தா பேஸ் தான். இங்கே பேஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டீப்பான பேஸ் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்குது. ஒரு சில ஐஎம்லாம் நமக்கு வந்து பார்த்தா பேஸ் பூஸ்டடாக இருக்கும். ஆனால் நமக்கு அந்த பேஸில் வந்து நல்லா டீட்டெயில் வந்து பார்த்தா இருக்காது. பட் இந்த ஐஎம் நல்ல ஒரு டீப்பான பேஸ் நமக்கு வந்து பார்த்தா இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே மிட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா வோக்கல்ஸ். இங்கே வோக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் போத் மேல் அண்ட் ஃபீமேலோட வோக்கல்ஸ் வந்து நல்லா கிளியராக வந்து பார்த்தா கேட்டுச்சு. அது எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஆனால் நம்ம சாங் பிளே ஆகிட்டு இருக்கும்போது பேஸ் வந்து பார்த்தா மெயின் ப்ரியாரிட்டியாக இருக்குது. பட் வோக்கல்ஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் பின்னாடி வந்து பார்த்தா இருக்கு. அட் த சேம் டைம் நமக்கு இந்த ஐஎமோட சவுண்ட் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் நல்லா க்ளோஸராக வந்து பார்த்தா இருக்கு.
நெக்ஸ்டிங் ஹை ஃப்ரீக்வன்சிஸான ட்ரபிள்ஸ் அங்கேயும் நல்லா டீட்டெயில் நமக்கு வந்து பார்க்க முடியுது. லைக் கிட்டார் டியூன், பேனா டோன்ஸ், இந்த மாதிரி மியூசிக்கோ டோன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்லா செப்பரேட் பண்ணி நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பீங்க, இந்த ஐயும் நம்ம கேமிங் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. கேமிங்க்கு வந்து இப்போ பர்ஃபெக்டாக வந்துருக்கும். குறிப்பாக நம்ம வயர்ட் இயர்ஃபோன்ஸில் வந்து லேட்டன்சி ப்ராப்ளம் வந்து இருக்காது. அட் த சேம் டைம் நமக்கு இந்த ஐமில் சவுண்ட் அவுட்புட் ரொம்ப லவுடாக இருக்குது. அதனால் உங்கள் கேமிங்க்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சாங் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஆப்பிள் மியூசிக் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு ஆப்பிள் மியூசிக்கில் வந்து லாஸ்ட் சாங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு சாங்கோட டீட்டெயில் வந்து நல்லாவே இருக்கும். இப்போ ஃபைனலாக இந்த ஐஎம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஸ்டோர் அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இங்கே நம்ம 3.5 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1219 அந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. தென் டைப் சி வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1759 அந்த ப்ரைஸிங் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ ப்ராடக்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணா செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம சைடில் இந்த ஐஎம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் தான். நீங்கள் 2000 ப்ரைஸ் நல்ல ஒரு ஐஎம் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நான் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.